لا أسألكم عليه أجرا إلا المودة بالقربى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم فاطمة بضعة مني فمن أغلبها أغلبني صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான பாக்கியமான மீலாத்தினுடைய பெரும் நிகழ்ச்சியை இங்கே தொடராக நடத்துவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பெரிய நசீபை வழங்கியிருக்கிறார். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் நடப்பதற்கு அருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த குடும்பத்தார்கள் உலகம் உள்ளவரையிலும் அல்லாஹ் அவர்களை இருக்க செய்திருக்கிறார். அது அந்த குடும்பத்திற்கு கிடைத்த பெரிய பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் காலத்தில் தன்னுடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் குறித்து உலகத்தில் நிறைய பேசினார்கள். தன்னுடைய மகளை குறித்து சொன்னார்கள், தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, பேரர்களை குறித்து, தன்னுடைய அகில பைத்துகளாக வருகிற அத்தனை பேர்களினுடைய மிகப்பெரிய சிறப்புகளை பேசுகிறார்கள். ஒரு தடவை சய்யிதனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பெரிய தகப்பனார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மக்கள் எங்களோடு சரியாக நடப்பதில்லை. உங்களுக்கு முன்னால் எங்களை நடத்துவதை போல் பின்னால் நடத்துவதில்லை, முன்னால் நடத்துவதை போல் பின்னால் நடத்துவதில்லை என்று கொஞ்சம் தனக்கு ஏற்பட்ட சங்கடங்களை சொல்கிறார்கள் அப்பாஸ் அவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய குடும்பம் அகல பைத்துகளிலே இருக்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகமெல்லாம் சிவந்து போனது. உடனே பெருமானார் வெளியிலே வந்து மக்களை அழைத்து சொல்கிறார்கள், அப்பாஸை குறித்து யார் என்ன சொன்னது என்று கேட்கிறார்கள். அப்பாஸை கோபப்படுத்துவீர்களேயானால், அப்பாஸுடைய மனம் சங்கடப்படுமையானால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், இந்த முஹம்மதை சங்கடப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருமையானால் எனக்கு கொடுக்கிற வருத்தம் அது. அப்பாஸின் குடும்பம் என்று சொல்லி அவர்களின் மகத்துவத்தை மக்களுடைய இதயத்திலே பதிவு செய்கிறார்கள். அதற்கு பின்னால் அப்பாஸ் அவர்களுக்கு கிடைத்த மகத்தான கண்ணியத்தை வரலாறு நிரம்ப பேசுகிறது. சங்கை மிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அற்புதமான அந்த குடும்பம், அழகிய வார்த்தெடுக்கப்பட்ட முறைகள், ரொம்ப பெரிய பண்பாளர்கள். அன்னை ஃபாத்திமாவில் இருந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அன்னை உம்மு குல்சூம், அன்னை ஃபாத்திமா, அன்னை ஸைனப், அன்னை ருக்கையா, 4 பெண் மக்கள் பெருமானார் அவர்களுக்கு அன்னை ஹதீஜாவின் வழியே. அழகிய 3 ஆண் மக்கள், தையிப் என்று பிறக்கிறார், தஹீர் என்று பிறக்கிறார், காசிம் என்ற ஒரு மகன் பிறக்கிறார். அழகிய ஆண் மக்கள். இன்னொரு பக்கம் அடிமை பெண்ணான மாரியாவின் மூலம், மாரியத்துல் சுபதியாவின் மூலம் ஹஜ்ரத் இப்ராஹிம் பிறக்கிறார்கள். இந்த மக்கள் செல்வங்கள் மீது நபி அவர்கள் மிகப்பெரிய கண்ணியம் வைத்தார்கள், மிகுந்த
பாசம் வைத்திருந்தார்கள். பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா நபி தாங்கிறது இல்லை. பாத்திமாவுடைய வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஹுசைனுடைய அழுகுரல் நபியின் காதில் விழுகிறது. உடனே கேட்டார்கள், அல் தாலமி யா பாத்திமா, அல்லா தாலமி, பாத்திமா உனக்கு தெரியாதா இவருடைய அழுகை என்னை சங்கடப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியாதா? என் பிள்ளை அழுதால் எனக்கு சங்கடமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் வருகிற போது என் பிள்ளை அழுகுரல் நான் இனிமேல் கேட்கக்கூடாது. ஏன் அழ வைத்தீர்கள், ஏன் அழுகிறார் என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகான வார்த்தை. அவர் அழுதா என்னால் தாங்க இயலாது. எத்தனை பெரிய நபி, மகத்தான இருதயம் படைத்தவர்கள், மிகப்பெரிய நம்பிக்கையாளர் மாத்திரமல்ல, மன வலிமை மிக்கவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதையும் தாங்கும் இதயத்தை அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தில் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வேகம் எடுத்த போதெல்லாம் அவர்களுடைய மனம் கலங்கியதே இல்லை. ரொம்ப அமைதியாக டீல் பண்ணுவாங்க இல்லத்தை. மதீனாவிலே ஒரு தடவை ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட போது சஹாபாக்கள் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பயம், ஏதோ ஒரு ராணுவ ஊருக்குள்ள வந்து இறங்கின மாதிரியான சத்தம், எதிரிகளுடைய ஏதோ ஒரு படை உள்ளே வந்து விட்டதோங்கிற சத்தம். சஹாபாக்கள் நிறைய பேர் புறப்பட்டு வந்துட்டாங்க. எல்லாம் மஸ்ஜித் நபியில ஒன்று சேர்ந்தாங்க. என்ன சத்தம்? எங்க வீட்லையும் கேட்டுச்சு, என் காதில் விழுந்துச்சு. நைட் நேரம், ராத்திரி 1 மணி 2 மணி சமயம். அப்ப அந்த சத்தம் அவங்களை தூங்க விடல. ஏன்னா ஒவ்வொருவர்கள் என்ன பேசிக்கிட்டாங்க, ஏதாவது நபி அவங்களுக்கு அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது, என்னால தூங்க இயலல்ல. அப்போ ராத்திரி படுக்கிற போது கூட, இரவனுடைய தூக்கம் கூட அவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. நபி பெருமானாரை பற்றிய சிந்தனை, நபியை பற்றிய கவனம். ஒரு 5-6 பேர் பள்ளிவாசல் வாசல்ல விட்டு பாக்கி பல பேர் இங்கிருந்து மதீனா எல்லைக்கு போய் பார்ப்போம், ஏதாவது ராணுவமும் படையோ வந்து இறங்கி இருக்கிறான்னு பார்ப்பதற்காக நபியினுடைய வீட்டை சுற்றி பாதுகாப்புக்கு ஆளை போட்டுட்டு போறாங்க. இவங்க போய் பாதி தொலை போறாங்க. அங்கே இருந்து பெருமானார் திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க நபி பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. நபிக்கு ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு போய் மதீனா எல்லையில பார்க்க போறாங்க. நபி அங்கிருந்து திரும்புறாங்க. எத்தனை அற்புதமான மனிதர், எத்தனை பாக்கியமான மனிதர்கள் என்பது மாத்திரமல்ல, எத்தனை இதய வளமானவர்கள், மன வலிமை மிக்கவர்கள். தன்னந்தனியா நபிக்கு பாதுகாப்புக்கு சாபாக்கள் ஓடி போய் ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தா நபி சொன்னாங்கன்னா, எல்லாரும் திரும்பி போங்கன்னாங்க. எல்லாரும் திரும்பி போங்க, அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஏதாவது ஒரு மதீனாவில் நடந்துடக்கூடாது, உங்களுக்கெல்லாம் எதாவது ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் சத்தத்தை பேசுகிறேன். நான் போய் பார்த்து விட்டு திரும்பி விட்டேன், ஒன்றும் இல்லை. இவங்க நபிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நபி இவர்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமான இயற்கையான அன்பு. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னந்தனியாக போயிட்டு திரும்பி வருவார்கள் என்று சொன்னால் அந்த மனபலத்தையும் வலிமையும் என்ன சொல்வது? அப்படிப்பட்ட மனபல இதயம் கொண்ட தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளையின் அழுகுரல் கேட்டபோது புஷ்பத்தின் இதயமாக மாறுகிறார்கள். உனக்கு தெரியாதா பாத்திமா, என்னால் தாங்க முடியாது, யூதீனி, அவருடைய அழுகை எனக்கு சங்கடம் கொடுக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பேரப்பிள்ளை அழுதா எனக்கு சங்கடமாக இருக்கிறது. இத்தனை குடும்பத்தோடு தங்களது அன்பை வெளிப்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்களின் பிள்ளைகளில் ரொம்ப பிரியமான பிள்ளை. எல்லா பிள்ளை மேலேயும் பிரியம் இருக்கும். உம்மு குல்சூம் மேலேயும் பிரியம் இருந்தது, ஜைனபின் மேலேயும் பிரியம் இருந்தது, ருகையாவின் பேரிலும் பிரியம் இருந்தது. பாத்திமா கடைக்குட்டி, பெண்கள்ல கடைக்குட்டி பொண்ணும். எல்லா வீட்லையும் ஒரு வழக்கம் இருக்குது, கடைக்குட்டி பிள்ளை மேலே கொஞ்சம் பிரியமா இருப்பாங்க. அந்த மாதிரியான பிரிய மாத்திரம் அல்ல, இது ஒரு தனிப்பிரியம். பெருமானார் சொன்னார்கள், இதுவரையிலும் இந்த உலகத்தில் கால் மிதிக்காத மலக்கு ஒருவர் என்னை சந்தித்தார், இதுவரையிலும் புவிக்கு வராத ஒரு மலக்கு என்னை சந்தித்தார். சந்தித்து சொன்னார், நாயகமே, நான் உங்களை சந்திப்பதற்கு அல்லாஹ் அனுப்பினான், பாத்திமாவை குறித்து பேச அனுப்பினான். என்ன சொல்லிவிட்டான் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்தில் பெண்களுக்கு பாத்திமா சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக அல்லாஹ் நியமனம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்வதற்கு என்னை அனுப்பி வைத்தான். அந்த மலக்கு இன்னைக்கு தான் துன்யாவை பார்க்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் தடவையாக அல்லாஹ் அனுப்புகிறான் என் மகள் பாத்திமா குறித்து சுப செய்தி. அதனால மற்ற பெண்மக்கள் மீது அன்பு இல்லைன்னு விளங்கிடக்கூடாது. இந்த பெண்மகள் அல்லாஹ்வாலும் போற்றப்படுகிற ஒரு பெண்.
சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைமை பீடத்தை அல்லாஹ்வே கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பெண்மணி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா நாயகி சொல்வாங்க, மாராயித்து அஹதன் அஷ்பஹ சம்தன் வ தல்லன் வ ஹதியன் பி ரசூலில்லாஹ். நான் நபியை பார்த்திருக்கிறேன், நபியோடு பழகுவேன், நபியோடு அமருவேன், நபியை கணவராகவே வைத்திருக்கிறேன். பெருமானார் எப்படி பேசுவார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி படுப்பார்கள், எப்படி அசைவுகள் இருக்கும், அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இன்னொருவரை பார்க்க வேண்டுமா? பெருமானாருடைய சாப்பிடுவதை முறைகளை, பெருமானார் கண்ணசைக்கும் முறையை, பெருமானார் பேசும் அந்த பாங்கை, பெருமானாருடைய வழிகாட்டுகிற அந்த முறையில் இன்னொரு ஆளை பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் அவர்களுக்கு ஒப்பாக நான் யாரையும் பார்க்கவில்லை. மின் ஃபாத்திமா பின்த் ரசூலில்லாஹ், அன்னை ஃபாத்திமாவை தவிர. ஃபாத்திமா நாயை பார்த்தா நபியை போல் அப்படி அமைந்திருப்பார்கள். சாப்பிட்ற போது நபி மாதிரி தான், உட்கார்ற போது படுக்கிற போதும் நபி பெருமானாருடைய அப்படியே பிம்பமாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களுக்கு நிக்காஹ் கூட அல்லாஹ்வின் அறிவிப்பு. நிறைய பேர் ஃபாத்திமா நிக்காஹ் செய்ய ஆசைப்பட்டாங்க, அதுதான் பெரிய விஷயம். அபூபக்கர் சித்திகே கேட்டாங்க, ஃபாத்திமா எனக்கு நிக்காஹ் செய்யலாங்கிற ஆசை. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா நபிட்ட போய் நேரடியாக கேட்க கொஞ்சம் பயம், நபி ஏதாவது மறுத்தரக்கூடாதுன்னு. ஹஸரத் அபூபக்கர் விருப்பப்பட்டாங்க அன்னை ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்வதில்லை. ஏனென்றால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு தான் தன் 2 மகளையும் கொடுத்தாங்க. ருக்கையாவை கொடுத்திருக்கிறாங்க, உம்மு குல்சூமை கொடுத்தாங்க சையதுனா உஸ்மானுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய பேர் தின்னூரை, 2 ஒளி உடையவர். ஏன் நபியினுடைய 2 மகளை நிக்காஹ் செய்ததால் 2 ஒளி உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் சையதுனா உஸ்மான். அதனால ஃபாத்திமாவை நிக்காஹ் செய்யணும் எல்லாருக்கும் பிரியம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமாவுடைய நிக்காஹ் யாருக்கு என்பதை வானலோக செய்தியாகத்தான் அது வந்து இறங்கும். அல்லாஹ்வே சொன்னான் அலிக்கு நிக்காஹ் செய்து வையுங்கள் என்று. அல்லாஹ்வே சொன்னான் ஃபாத்திமாவை அலிக்கு நிக்காஹ் செய்யுங்க. நிக்காஹ் நடந்துச்சு. நீண்ட நிகழ்வுகளுக்கு இடையே நிக்காஹ் முடிஞ்சு பெருமானார் அனுப்புறாங்க, போறாங்க, வர்றாங்க. ஒரு நாள் சையதுனா அலி வந்து சொன்னாங்க, நான் ஃபாத்திமாவோடு வாழ்க்கை செய்ய பிரியப்படுகிறேன் சொன்னாங்க. அதற்கு பெருமானார் சொன்னாங்க, அப்படியானால் ஆத்தியா ஷையன் ஒன்றும் நீங்கள் கொடுக்கலையேன்னா, ஒன்றும் ஃபாத்திமாவுக்கு கொடுக்கலையே, ஃபாத்திமாவோட வாழ்க்கை சேரணும்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் வாழ்க்கை சேரணும், என்ன கொடுக்கான்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்கன்னாங்க. அதற்கு அலி சொன்னாங்க, மா இந்தி மிஷை, ஒன்றுமே எங்கிட்ட இல்லையேன்னா. எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே. கணவர் எப்படி இருக்கிறார்? ஃபாத்திமாவை மனமுடிந்த கணவர் சையதுனா அலி. அவர் பெருமானாருடைய வீட்டிலே வளர்ந்த பிள்ளை. இங்கே ஏதாவது கொடுங்கள், கொடுத்து விட்டு தான் நீங்கள் வாழ்க்கை சேர வேண்டும். மா இந்தி மிஷை, ஒன்றுமே இல்லையே நாயகமே என்கிறார் சையதுனா அலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டாங்க, பாயினத்துருக்கல் ஹத்தமியா, ஒரு உருக்கு சட்டை கொடுத்தோமே, அந்த உருக்கு சட்டை எங்கே போச்சுன்னு கேட்டாங்க. ஒரு உருக்கு இரும்பு கவசம், இரும்பு சட்டை உண்டு உங்களிடத்தில் உண்டே, அந்த இரும்பு கவசத்தை எங்கே, உருக்கு சட்டை எங்கே என்று கேட்கிறார்கள். அதில் அலி சொன்னாங்களா, அது வீட்டில் வச்சிருக்கேன்னாங்க, அதை தூக்கிட்டு வாங்கட்டான். அதை கொண்டு வாருங்கள், அதை ஃபாத்திமாவுக்கு கொடுத்து விடுங்கள். அது அன்றைய மதிப்பில் 400 திர்ஹத்துக்கு உள்ளது. 400 திர்ஹம், அதை ஃபாத்திமாவுக்கு கொடுங்கள், கொடுத்துவிட்டு வாழ்க்கை சேருங்கள். வாழ்க்கை சேர்வதற்கு மகர் கொடுக்கப்பட வேண்டும். அது நீங்கள் அந்த உருக்கு சட்டையை கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஃபாத்திமாவிற்கு அதை கொடுத்ததற்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை தொடரட்டும் என்பார்கள் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அந்த வாழ்க்கை பந்தத்தை மிகப்பெரிய அளவிற்கு உலகம் பேசியது. ரொம்ப இனிமையான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அரவணைப்பிலேயே இருப்பாங்க ஃபாத்திமா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா. சையதுனா அலி அவர்களும் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டம் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு அலி அவங்க நினைக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாருமே 2 மனைவியோடு வாழ்றாங்க, 3 மனைவியர்களோடு. மார்க்கம் 4 வரைக்கும் அனுமதி கொடுத்ததால் பல்வேறு சஹாபிகள் அபூபக்கர் ஆகட்டும், உமர் ஆகட்டும் ரலியல்லாஹு அன்ஹும் 2-3 மனைவியர்களோடு வாழ்கிறார்கள். அண்ணல் எம் பெருமானின் மகள் ஃபாத்திமாவோடு மாத்திரம் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மனசில் ஒரு ஆசை வந்துச்சு, இன்னொரு பெண்ணை நம்ம நிக்காஹ் செய்துக்கலாமே அப்படின்னு ஒரு நிகழ்வு. மனசில் ஒரு பிரியம். அந்த பிரியத்தை லேசாக அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. வெளிப்படுத்தின போது இந்த செய்தி அப்படி கசஞ்சு நபிக்கு வந்துட்டு பெருமானாருடைய தர்பாருக்கு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இதை பகிரங்கப்படுத்திட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி உடனே பகிரங்கப்படுத்துகிறாங்க. எப்படி படுத்துகிறாங்க? என் ஃபாத்திமாவினுடைய மனசு சங்கடப்படுமையானால்
அது என்னை சங்கடப்படுத்தியதற்கு சமம். என் பாத்திமா இருக்க நான் இன்னொரு வாழ்க்கைக்கு அனுமதி தரமாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அது ஒரு உரிமை பிரச்சனை, அவருடைய விருப்பம். 1க்கு 2 மொழிக்கலாம், 3 வரைக்கும் 4 வரைக்கும் நிக்காவுடைய அனுமதி இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்ன செய்தி பாத்திமாவை அது சங்கடப்படுத்தும். எத்தனை மணி முடிஞ்சாலும் எந்த மனைவியும் இன்னொரு மனைவி முடிக்கிறதுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அது நடக்காது. நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி அசத்து சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி இப்படின்னு பார்க்க வீட்டிலே போக முடியாது, உள்ள நுழைய முடியாது. அனுமதியை தரமாட்டார்கள் பெண்கள். மனசுல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது உங்க இஷ்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சும்மா சப்புக்கு சொல்றது. எந்த பெண்ணுக்கும் தன்னோடு இன்னொரு பெண்ணை சேர்த்துக் கொள்ள மனம் உட்படாது. இங்கே அன்னை பாத்திமா மனசு சங்கடப்படுவார்கள் தன்னோடு இன்னொரு மனைவியை கொண்டு வைப்பதற்கு. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மகள் பாத்திமாவின் சங்கடத்தை நான் அனுமதிக்க முடியாது. ஹஜ்ரத் அலி அந்த விஷயத்தை கைவிட்டுட்டாங்க. மற்ற மக்களுக்குள்ள நிலை அல்ல இது. இது நபியின் மகள் பாத்திமாவிற்கு என்று அகல பைத்தாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இன்னொரு பக்கம் அல்லாஹ்வினுடைய அங்கீகாரத்திற்கு சொந்தம். இதற்கு எல்லாமே தனி சட்டம். இது பொது சட்டத்தில் நுழையாது. அதனால அதை நான் விரும்பலன்னு சொன்ன போது அதற்கு கொஞ்சம் கூட அதில் சம்பந்தப்படலை, அப்படியே கைவிட்டுட்டாங்க. பாத்திமாவை எங்கேயெல்லாம் திருப்திப்படுத்த முடியுமோ அங்கேயெல்லாம் திருப்திப்படுத்தி அன்னை பாத்திமாவை ரொம்ப பெரிய இடத்தில் வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, பாத்திமா நாயகி வீட்டுக்கு வருவாங்க. நபியோட பழக்கம் இருந்துச்சு, எப்போ வந்தாலும் தஹல அலிஹா காமத்து மின் மஜ்லிஸிஹா, அப்படியே எழுந்திருச்சு ஓடி வந்துடுவாங்க. சுசல்லால வந்துட்டாங்கன்னா என்ன வேலை இருந்தாலும் போட்டுருவாங்க, படுத்திருந்தா எழுந்திருச்சிருவாங்க. உடனே எழுந்திருத்து நபி இடத்தில் வந்து அந்த உடனே பெருமானாரை அப்படியே அணைத்து நபியினுடைய நெற்றியில முத்தம் கொடுப்பாங்கன்னா பாத்திமா. பாத்திமா நாயுடைய எப்போது உள்ள பழக்கம், பெருமானார் வீட்டுக்கு வருவார்கள் என்றால் எந்த வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுவிட்டு எழுந்திருச்சு வந்துருவாங்க. எழுந்திரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முத்தம் கொடுப்பாங்க. பாத்திமா நாயகி முத்தம் கொடுத்து தன் பக்கத்துல கொண்டு உட்கார வைப்பாங்க. நபியை பக்கத்துல அவங்க காலோட கால் வைத்து பெருமானாரோடு உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவின் வீட்டுக்கு அன்னையின் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற போதெல்லாம் நடக்கிற நிகழ்வு. அதே போல அன்ன பாத்திமா இதா தஹலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்திமா நாய் இங்க வருவாங்க நபியினுடைய வீட்டுக்கு. வர்றபோது காம இலைஹா சுப்ஹானல்லாஹ், பெருமானார் உடனே எழுந்திருச்சு போயிடுவாங்க. பாத்திமா வான்னு கூப்பிட்டு உட்கார மாட்டாங்க. பாத்திமா வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்கே போயிடுவாங்க. எந்த அளவிற்கு பாத்திமா கதவை தட்டுவாங்க, மெதுவாக தட்டுவாங்க. தட்டும்போது சொன்னாங்க ஹாதி தக்கு பாத்திமா, இதோ கதவு தட்டப்படுகிறது, இது பாத்திமாவால் தட்டப்படும் தட்டு என்றார்கள் சொல்லுறாரு. சத்தம் கொடுக்க மாட்டாங்க பாத்திமா. மற்றவங்க வந்தால் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. பாத்திமா தன் குரலை வெளியில் தர மாட்டாங்க. வெளியில் நிற்கும் போது கதவை லேசாக தட்டுவாங்க. தட்டு நாள் பெருமானா சொல்லுவாங்க, இந்த தட்டு என் பாத்திமாவால் தட்டப்படுகிறது. அந்த தட்டுக்குள் கூட தன் மகளை உணர்கிற வாழ்க்கை, அது எவ்வளவு பெரிய அந்த அன்பின் வெளிப்பாடு. நம்ம அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஞானம் இருக்காது. ஃபோனில் 10 தடவை பேசிடுவோம், 11ஆவது தடவை ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் யாருன்னு கேட்பேன். அவர் நம்ம பேர் எழுதி வச்சா பரவாயில்லை, எழுதி வைக்கல நீங்கள் யார். நமக்கு பெரிய தர்மச்சங்கட ஒருத்தர் இப்படி போன போட்டு நான் நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதற்கு நான் யாருன்னு சொல்லுங்கிறார். நம்ம இல்லை, என்னங்க நீங்கள் இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் இருக்கட்ட சத்து யாரு அவர் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறார். அவர் பேரை நான் எழுதி வைக்கல, நான் வேறு செய்திகளை பேசினா கடைசி சுற்றி வந்து நான் யாருன்னு நீங்கள் சொல்லுங்கிறார். கடைசி பெரிய சோதனையாக போச்சு. அண்ணன் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு ஞாபகத்துக்கு இல்லைன்னு. என்ன சேர்த்து நம்மளை மறந்துட்டீங்களே அப்படி சொன்னால் இப்படி வர்றாரு. இப்போ நம்மளுடைய பிழகீனம் பல தடவை கேட்டாலும் உடனடியாக விளங்கிக் கொள்ள இயலாது. ஒரு தட்டு அப்படி கதவை தட்டின போது அந்த அன்பின் வெளிப்பாடு, என் மகள் தட்டுகிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே காம இலைஹா எழுந்திருச்சு வந்துடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது மாத்திரமல்ல, நபி அன்னை பாத்திமாவுக்கு முத்தம் தருவார்கள். இது சின்ன பிள்ளையா இருக்கிற போதும், வயது வந்த போதும், திருமணத்திற்கு பின்னாலும் பாத்திமா நாயகியை கட்டி பெருமானார் தன்னோடு இணைத்து முத்தம் தந்து தன்னுடைய இருக்கையிலே உட்கார வைப்பாங்க. தன் பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, பாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்துட்டா வீடே கலகலப்பாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் என்ன எங்களுக்கு ஒரு கவலை, பெருமானார் அதிக நேரம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பெருமானாருடைய அதிக நேரம் அன்னை பாத்திமாவோடு செலவாகும். இன்னொரு
விஷயம் என்ன தெரியுமா? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி ஊர்களுக்கு போவாங்க, பயணங்களை முடிப்பாங்க. முடிச்சிட்டு வந்த போது தன் மனைவியர்களுடைய வீடுகள் இருக்கிறது, எந்த வீடுகளுக்கும் ரசூல் போவதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பயணமாக இருந்தாலும், அது பக்கத்திலே உள்ள பயணமாகட்டும், நீண்ட தொலைதூரத்துடைய பயணமாகட்டும், அந்த பயணத்தை முடித்து முதல்ல மஸ்ஜிதுக்கு வருவாங்க. வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு உடனே அடுத்து பெருமானார் போறது தன் மகள் பாத்திமா ஒசன்னாபி பாத்திமா, பாத்திமாவுடைய வீட்டுக்கு போய் பாத்திமாவை சந்திச்சுட்டு பாத்திமாவுக்குள்ள அன்பளிப்புகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ போனாலும், எந்த பயணமா இருந்தாலும், பள்ளிவாசலுக்கு போயிட்டு மனைவிமார்களுடைய வீட்டுக்கு முன்பாக அன்னை பாத்திமாவை தேர்ந்தெடுக்கிற பழக்கம். அல்ஹம்துலில்லாஹ், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அன்னை பாத்திமாவிற்கும் அலியுக்குமாக அவன் 5 குழந்தைகளை கொடுத்தான். பாத்திமா நாயகி பெற்றெடுத்த மக்கள் செல்வம் 5 பிள்ளைகள். சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர பிள்ளைகளாக இமாம் ஹசன் முதலிலே பிறக்கிறார், இமாம் ஹுசைன் 2வது பிறக்கிறார், முஹஸின் பிறக்கிறார் 3வது, மோசின். ஹசன் ஹுசைன் நம்ம எல்லாரும் 2 பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஹசன் ஹுசைன் அவங்க 2 பேரும் பிரபல்யம், பெருமானாருடைய மிகப்பெரிய இடத்தை பெறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஜத்திலே தூக்கி வைப்பார்கள் இமாம் ஹசனை, இமாம் ஹுசைனை இந்த புஜத்தில் தூக்கி வச்சுக்கிடுவாங்க. சொல்லிட்டு இவர்கள் 2 பேரையும் நான் நேசிக்கிறேன் ரப்பே, நீ நேசிப்பாயாக. யாரெல்லாம் இவர்களை நேசிப்பார்களோ அவர்களை நீ நேசிப்பாயாக. அல்லாஹ் அந்த பிள்ளைகளை நேசிக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹுமா வ அஹிப்பஹுமா வ அஹிப்ப மன் அஹப்பஹுமா. ரப்பே, நான் நேசிக்கிறேன் என் பிள்ளைகளை, நீ நேசிக்க வேண்டும். இவர்களை யார் நேசிப்பார்களோ அவர்களை நீ நேசிக்க வேண்டும். அப்ப நம்ம இமாம் ஹசனை, இமாம் ஹுசைனை, பெருமானாருடைய அகல வைத்துகளை நாம் நேசிக்கிற போதெல்லாம் அல்லாஹ் நம்மளை நேசிக்கணும்னு பெருமானார் கேட்கிறாங்க ரப்புட்ட. அப்ப முதல்ல இந்த 2 பேரும் சய்யிதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னா, சுவர்க்கவாசிகளின் இளைஞர்களுக்கு தலைவர்கள், சுவர்க்கத்தினுடைய இளைஞர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் இந்த 2 பேரும் அல்லாஹ் தலைவராக்குறான். அதனால அவங்க 2 பேரும் எல்லா வகையிலும் பெருமைக்குரியவங்க. அப்ப மற்ற பிள்ளைங்க எல்லா ரசூலுடைய குடும்பம் தான். இவங்க 2 பேரும் பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. 3வது மோசின் இருக்கிறார். பெண் மக்களிலே உம்மு குல்சூம் பிறக்கிறார்கள், பாத்திமா நாயகி. உம்மு குல்சூம்ங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய மக பேரு உம்மு குல்சூம் தான், அப்படிதான் பேர் வைக்கிறது. பாத்திமாவுடைய அக்கா பேர் அது உம்மு குல்சூம். கதீஜா நாயகி பெற்றெடுத்த ரசூலுடைய மகள் உம்மு குல்சூம். அந்த அக்கா பேரையே தம் பிள்ளைக்கு வச்சாங்க உம்மு குல்சூம். இன்னொரு மகளுக்கு ஸைனபுன்னு பேர் வச்சாங்க. 3 ஆண் மக்கள், ஹசன், ஹுசைன், முஹ்சின். உம்மு குல்சூம், ஸைனப், 5 பேர். இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் செய்றாங்க. பாருங்க, யாரு? பெருமானாருடைய பேத்தி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகள் உம்மு குல்சூம். இப்போ உமருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அதற்கு உமர் இந்த பெண்ணை தேர்வு செய்றாங்க. ஏன்? நபியினுடைய குடும்பத்து பிள்ளை பாத்திமா என்றெடுத்த தவப்புதல்வி நம்ம வீட்டுக்கு வருவது பாக்கியம் என்று அதற்கு உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு குல்சூமை நிக்காஹ் செய்தாங்க. அவர்கள் மூலமா ஸைத் என்று ஒரு மகன் பிறக்கிறார். உம்மு குல்சூமுக்கு பிறந்த பிள்ளை ஸைத் என்று ஒரு பிள்ளை பிறக்கிறார். அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை அதற்கு ஜாஃபரின் மகன் அப்துல்லா முடிக்கிறார். அப்துல்லா இப்னு ஜாஃபர். ஜாஃபர் யாரு? அலியினுடைய கூட பிறந்த சகோதரர். அலியினுடைய கூட பிறந்த சகோதரர் சையதுனா ஜாஃபர். ஜாஃபருடைய மகன் இருக்கிறார் அப்துல்லா. அவர் எங்க முடிக்கிறாரு? தன்னுடைய சாச்சா உள்ளதானே உம்மு குல்சூமுக்கு ஸைனபு, அலியினுடைய கூட பிறந்த அண்ணன் ஜாஃபருடைய மகன் அப்துல்லா, அப்துல்லா பின் ஜாஃபர் அதற்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவை நிக்காஹ் செய்து 2 புள்ள பிறக்கிறாங்க. அவுன் ஒரு பிள்ளைக்கு பேர் அவுன் என்று பேர் வச்சாங்க. அவுன், அவுன்னா பேர் உபகாரின்னு அர்த்தம். இன்னொரு பிள்ளைக்கு அலின்றே பேர் வச்சாங்க. 2 ஆண்மகன், 2 பிள்ளைக்கும் அலி, அவுன் என்றும் அலி என்றும். ஆக அந்த சந்ததிகள் அப்படி பெருகிட்டே வருவாங்க. அதற்கு சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியமான இந்த குடும்பத்தில் மகத்தான இடத்தை அன்னை பாத்திமா பெற்றெடுத்த போது சய்யிதுனா அலியின் வழியே பாத்திமா அவர்களுக்கு அல்லாஹ் 5 மக்களையும் நசீபாக்கி கொடுத்தான். ரொம்ப சொற்ப காலம்தான் இந்த உலகத்தில் பாத்திமா நாயகி வாழ்ந்தது. எல்லா பணிகளையும் செய்துட்டாங்க. எப்படி குடும்பத்தை செய்யணும் பாத்திமாட்ட போய் தான் கற்றுக்கிடணும். கணவனை எப்படி மதிக்கணும் பாத்திமா இடத்துல கற்றுக்கிடணும். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் பாத்திமா நாயகி இடத்துல போய் கற்றுக்கிடணும். எப்படி பத்தவங்கிட்ட பழகணும் அதற்கு பாத்திமா முன்மாதிரி. எப்படி வணக்கம் பாத்திமா முன்மாதிரி. எப்படி நோன்பு வைக்கணும் அன்னை பாத்திமா முன்மாதிரி. எப்படி மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அன்னை பாத்திமா முன்மாதிரி.
ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் இருந்த அத்தனை அம்சங்களையும் தன்னகத்திலே கொண்டு வந்தார்கள் சய்யிதத்துனா ஃபாத்திமா. ஒரு பேர் அழகியாக, பண்பு நிறைந்தவர்களாக, ஒழுக்கம் சார்ந்தவர்களாக, பக்தி மிக்கவர்களாக, விட்டுக் கொடுக்கும் தன்மை உடையவர்களாக, மற்றவர்களை மதிக்கிறவர்களாக, பிள்ளைகளை வளர்ப்பதில் கருணை நிறைந்தவர்களாக, இன்னும் ஒரு பக்கம் அன்னை ஃபாத்திமா இறை வணக்கத்தில் மிகப்பெரிய உச்சநிலை பெற்றவர்களாக, எப்போதும் மௌனத்தை வாழ்க்கையாக கொண்டவர்களாக, அவர்களுக்கென்று நூற்றுக்கணக்கான உயர்ந்த தன்மைகளை மனதால் பெற்று உடலால் ஆக்கி வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா. 28 வயசு தான் வாழ்ந்தார். ஃபாத்திமாவுடைய வஃபாத்து 28 வயசுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் அவங்க ஒழுங்கா வாழலை, உடல்நல குறைவு தான். பெருமானார் ரபியுல் அவ்வல்ல வஃபாத் ஆகிறாங்க. அன்னை ஃபாத்திமா 6 மாதம் வாழ்ந்தாங்க நபி அவர்களுக்கு பின்னால். அந்த வருஷம் ரம்ஜான் வஃபாத் ஆகிறாங்க. ரபியுல் அவ்வல் பெருமானார், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷாபான், ரமதான். ரமதான் வஃபாத். ரமதான்ங்கிற 12ல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி பெருமானாரை பிரிந்து அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கல. அவ்வளவு பெரிய தந்தையின் பாசத்தில் மகத்தான இடம். அதனால நம்ம நிக்கா செய்த பின்னாலையும் பெண்மக்களுக்கு சொல்கிறேன், தந்தையின் மீதோ தாயின் மீதோ உள்ள பாசம் எந்த காலத்திலும் குறைந்து விடக்கூடாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில திருமணத்திற்கு பின்னால் அவள் இன்னொரு வீட்டுக்கு போகிறார், கணவன் வீட்டுக்கு போகிறார், கணவனை மகிழ்விக்கிறார். அத்தனைக்கும் மேலால் தாயின் மீதும் தந்தையின் மீதும் எந்த பாசமும் குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் அன்னை ஃபாத்திமா அழகிய முன்மாதிரி. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, மாப்பிள்ளை தான், மாமி தான், இப்போ இதுதான் கேட்டீங்கன்னா அது மார்க்க அனுமதிக்காது. கணவனுக்கு என்னென்ன கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டும். பெற்ற தாயின் மீதும் தந்தையின் மீதும் எல்லையில்லாத பாசத்தை ஒரு பெண்மகள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கும் அன்னை ஃபாத்திமா அழகிய முன்மாதிரி என்பதை ஷரியத்தும் அவருடைய வாழ்க்கையும் சொல்லி காட்டுகிறது. அதே போல அவங்க மக்கள்மார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இமாம் ஹசன் ஹுசைன், இது ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இந்த குடும்பம். இதை குறித்து எவ்வளவு பேச வேண்டும். ஒரு தடவை அவங்க பூரா குடும்பத்தை எடுத்து பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் அதை நான் உங்களுக்கு லேசாக தொட்டு தடுவுகிறேன். இந்த சுவை பல நாள் நம்முடைய மனசில் இருக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இமாம் ஹுசைன் அவங்களுடைய பிள்ளைகளிலே பாக்கியமான பிள்ளை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் இவர் 2 பேர்ட்ட எப்படி பெரிய சிபத்துனா, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே சண்டை போட்டது இல்லை. 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒரு தடவை சின்ன பிள்ளை, 2 பேரும் சின்ன பிள்ளை, 2 பேருக்கும் ஒரு சின்ன லேசான சின்ன சர்ச்சரவுகள். அன்னை ஃபாத்திமா அழுதாங்க. ஃபாத்திமா அழுத போது பிள்ளைங்க 2 பேரும் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை, ஏமா அழுகுறீங்க? அம்மா ஒன்றுமே சொல்லலை. ஃபாத்திமா திரும்ப அம்மாவுடைய கண்ணீர் வடியும் போது பிள்ளைகளை தாங்க முடியலை. ஏமா அழுகுறீங்க? 2 பிள்ளைகளும் கெஞ்சா. அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, அக்காமணி ரப்பி பைனயதை, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னை தர்பாரில் கொண்டு நிறுத்துவான். நிறுத்தி ஃபாத்திமா, சுவர்க்கத்திற்கு பெண்களுக்கெல்லாம் உங்களை தலைவி ஆக்கிட்டேனே, நீங்கள் பிள்ளை இப்படி தான் வளர்த்தீங்களா? 2 பிள்ளைகளும் சண்டை போடுறாங்களே, நல்லா கேட்டுருவானோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துட்டு பாருனாங்களாம். அன்னைக்கு 2 பேர் நிறுத்தினது தான் சண்டையை. எப்படி வளர்க்குறாங்க? என்ன ரப்பு அவன் சன்னிதானத்தை விட்டு கேட்பானோ? சுவர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் உங்களை தலைவியாக்கினேனே, 2 பிள்ளைகளும் சண்டை போடுற மாதிரி தான் வளர்த்தீங்களா? எப்போ? 2 வயசு 3 வயசுல சும்மா சின்ன பிள்ளைங்க தட்டிக்கிட்டு விளையாடுற காலம். அப்போ இவர் அவரை தட்டா, அவர் இவரை தட்டா. அதில் ஃபாத்திமா நாயகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன போது, அழுத போது அந்த அழுகையில உண்மை இருந்துச்சு. நம்ம தாய் அழுதால் உண்மையாகத்தான் அழுவாங்க. அப்படி ஒரு நிலை பிள்ளைங்களுடைய மனசுல பதிவு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு விட்டாங்க 2 பேரும். கடைசி வரைக்கும் இமாம் ஹசனும் ஹுசைனும் தோள் கொடுத்து நிற்பார்கள். எங்க போனாலும் சேர்ந்து போவாங்க. எந்த பெரிய காலம் ஹஜ்ரத் இமாம் ஹசன் அவர்களுக்கு ஆட்சி, சையதுனா அலி ஷஹீதாக்கப்பட்ட போது ஆட்சி கொடுக்கப்படுது, ஹிலாஃபத். உடனே பையத்து செய்கிறாங்க இமாம் ஹுசைன். எங்கள் சகோதரர்களுக்கு கிடைத்த ஆட்சியை உடனே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு கட்டம் பிரச்சனை ஏற்படுது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இமாம் ஹசனுடைய ஆட்சிக்கும் இப்போ பிரச்சனை எவ்வளோ வலுத்து போயிட்டுன்னு சொன்னால், செய்தனா முஆவியா மோதல் இமாம் ஹசனோடு. அப்போ அந்த ஆட்சி எப்படி ஆகிட்டு இருக்கு? மக்கள் 2 பிரிவாகிறாங்க. இங்கே ஒரு கூட்டம், இங்கே ஒரு கூட்டம். இப்போ என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை. செய்தனா அலி ஹசன் கொஞ்ச நாள் தான் ஆட்சி செய்தாங்க, ஒரு 8 மாதம் தான் இருக்கும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நியத்து பண்ணாங்க, முஆவியாட்டே ஒப்படைச்சிருவோம்.
யாருக்கு இந்த மனசு வரும்? பாரம்பரியமான கலீஃபாக்கள், அதற்கு இமாம் அலியினுடைய பிள்ளைகள், பெருமானாருடைய வாரிசுகள், ஆளுவதற்கு தகுதி மிக்கவர்கள். ஆனா பிரச்சனை வருது, மக்கள் ரெண்டு பக்கமா நிற்கிறாங்க. இமாம் ஹசன் நினைக்கிறார் ஒப்படைத்து விட்டு சமாதானமாகுவோம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பிரளயம் ஏற்பட்டிருக்கிற போது, பெரிய கூட்டம் நாங்க இருக்கிறோம் சொல்லும் போது ஒப்படைக்கிறாங்க. கொஞ்சம் மனசுல வருத்தம் இமாம் ஹுசைனுக்கு, நம்ம ஒப்படைக்க வேண்டியது இல்லையே, நமக்குள்ள சொத்து இல்லையா, நம்முடைய பாரம்பரியம் இல்லையா, நம்முடைய தந்தையின் ஆட்சி இல்லையா, மக்களை வாழ வைக்குவதற்காக சில சிரமங்களை சந்திக்கணுமே என்ற ஒரு மனசுல ஒரு எண்ணம். அதனால கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்புறம் ஹசன் இமாம் சொன்னாங்க, இல்லப்பா நம்ம இதுல மோதினால் ரெண்டு பக்கமும் பல ஆயிரம் பேர்கள் மௌத்தா போவார், ரத்த ஆறுகள் ஓடும். இமாம் ஹுசைன் சொன்னாங்க, என்னுடைய அபிப்பிராயம், நீங்க கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் ரசூலை முன்னிறுத்தி என் சகோதரருக்காக நான் கட்டுப்படுகிறேன். நான் கருத்து நம்ம ஒப்படைக்க வேண்டாமே என்ற ஒரு கருத்து, நீங்க ஒப்படைக்கணும் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா நான் கட்டுப்பட்டு விடுகிறேன். பெருமானார் அப்போதான் அவங்க ஒப்படைக்கிற போதுதான் ஒரு செய்தி வெளியாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இமாம் ஹசனை சின்ன பிள்ளையா இருக்கிற போது, இன்னஹாதா, இந்த என்னுடைய மகன் மிகப்பெரிய இரண்டு கூட்டத்திற்கு இடையே பிரச்சனை வரும்போது இரண்டு கூட்டத்திற்கு இடையே இணக்கம் செய்து வைப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போ? சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்கள பார்த்து சொன்னாங்க, இந்த என் மகன் பிளவுகள் பட்டு இருக்கும் இரண்டு இணக்கமாக்குவான். இப்ப இணக்கம் நடந்த பின்னால் அந்த ஹதீஸை அல்லாஹ் வெளிப்படுத்தினார். எப்பவே சொல்றாங்க, சின்ன பிள்ளையா இருக்கிற போது சர்காரியான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, இமாம் ஹசனுடைய மனதில் ஆட்சி ஆசை இல்லை, பதவி மோகம் இல்லை, இந்த சமூகத்தில் பிளவு வரக்கூடாது. அல்லாஹ் அந்த உணர்வுகளை இந்த சமூக தலைவர்களுக்கு நசீபாக்குவானார். சமூகம் ஒன்றுபடணும், சமூகம் பிளவுபடக்கூடாது, அந்த உணர்வு சமூக தலைவர்களுக்கு வரணும். அல்லாஹ் எப்போதும் நசீபாக்கி தருவானாக. அப்படி பிளவே இல்லாது இணைந்த ஒரு அழகான ரெண்டு பேர், இரட்டையர்கள் என்று சொல்ற அளவுக்கு இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா பெருமானாரின் பேர பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேர்ட்டையுமே கொடைத்தன்மை நிறைய இருக்கும். ரெண்டு பேரும் வாரி வாரி இறைப்பாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வர குடும்பத்து பிள்ளைங்க கூட அப்படி செலவழிக்க மாட்டாங்க, கொட்டுவாங்க யாரு கேட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். கொடுக்கிறது நபியினுடைய தன்மை. பெருமானார் சொன்னாங்க, மிகப்பெரிய கொடை வல்லன் அல்லாஹ்னாங்க. கொடை வல்லல்ல முதல் கொடை வல்லன் அல்லாஹ், இரண்டாவது நான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கொடை வல்லல், சுப்ஹானல்லாஹ். ஆனா அஜ்வதுல் கொடை வல்லல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கொடை வல்லல் நான். பெருமானார் கொடுத்தது எப்படி நீங்க பார்த்தா நிறைய சொல்லியிருக்கோம், அப்படி யாரும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இமாம் ஹசனும் ஹுசைனும் அந்த குணத்தில் சிகரமாக திகழ்வார்கள். காபத்துல்லாவில் தவாஃபில் இருக்கிறாங்க இமாம் ஹசன். அப்போ தவாஃபில் தர்மம் கேட்கறது தடை செய்யப்பட்டது. இப்பவும் கேட்க மாட்டாங்க, தடை. அப்படி கேட்டுட்டு நிற்பாங்க சில பிள்ளைங்க. போலீஸ் வந்துட்டா ஓடி போயிடுவாங்க, போலீஸ் வந்துட்டா ஓடி போயிடுவாங்க. ஏன்னா இவங்க வாங்கினதும் சேர்த்து பிடிங்க எங்கேயாவது இவங்க போட்டு விட்ருவாங்க, அதனால ஓடி போயிடுங்க. அப்போ தவாஃபில் கேட்க மாட்டாங்க. அப்போ ஹஸரத் இமாம் ஹசன் தவாஃபில் நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் லேசாக அந்த கையை சொல்கிறார், இமாம் ஹசனுடைய கையை லேசாக இமாம் ஹசன் பார்க்குறாங்க. அவர் கையை சொல்லி இப்படி கையை காட்டினார், கேட்குறார் ரகசியமா. உடனே இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய விந்தியில் இருந்ததை எடுத்து அப்படியே கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கையேந்துறார். ரப்பே, இப்படி ஒரு மனிதராக இந்த மண்ணிலே. அதை எண்ணி பார்த்தா 25,000 திருகம் இருந்துச்சு. 25,000 திருகம் யாருக்கு? யாருமே தெரியாது. காரணம் சொல்லல, குமருக்கு தாங்க, பள்ளிவாசலுக்கு தாங்க, சமுதாயத்துக்கு தாங்க அப்படிலாம் கேட்கல. காபாவுக்கு தவாஃபில் லேசா கையை நோண்டி ஏதாவது கையை காட்டுறாங்க, ரகசியமா தூக்கி கொடுக்குறாங்க. 25,000. அந்த கொடைத்தன்மைக்கு நான் என்ன உதாரணம் சொல்வது? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அற்புதமான பேரர்கள் உலக வரலாற்றில் சிறந்த இடத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். எல்லா குணங்களிலும், எல்லா தன்மைகளிலும், மற்றவர்களை மதிப்பதிலும் கூட அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அதற்கு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹசன் இந்த மாதிரி இமாம் ஹுசைன் வர்றாங்க. வாகனத்தில் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து மிஸ்கின்கள் பல இடத்துல வாங்கி ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட போகிறாங்க. அந்த வழியை கடக்கிற போது இமாம் ஹுசைன் சலாம் சொன்னார். சலாம் அலைக்கும். யாருக்கு? முஸ்லீம்களுக்கு சலாம் சொன்னார்.
உடனே அந்த மிஸ்கின்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இமாம் ஹுசைனை கூப்பிட்டாங்க. நீங்கள் ரசூலுடைய பேரப்புள்ள எங்கள் கூட இருந்து சாப்பிடணும்னா, எங்கள் கூட இருந்து சாப்பிடணும். இவங்க என்ன சாப்பிட்றாங்க, அந்த வீட்டில் இந்த வீட்டில் இந்த வீட்டில் பல வீடுகளில் வாழ்ந்து ஒன்றா வந்து சாப்பிட்றாங்க. எல்லா யாசகர்கள் மிஸ்கின்கள். ரசூலுல்லாஹுடைய பேரர், எவ்வளோ பெரிய பாக்கியமான குடும்பத்து பிள்ளை. அவர்கள் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்து இருக்கிற போது இமாம் ஹுசைனை கூப்பிடுறாங்க, எங்களோட நீங்கள் வந்து சாப்பிடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அது தர்மம் தான். ஆனால் கை மாறும்போது அது மாறிடும். நேரத்தை சொல்லியிருக்கோம், தர்மம் கை மாறுச்சுன்னா நமக்கு அது அன்பளிப்பாயிடும். அவங்களுக்கு தான் தர்மம். தர்ம பொருள் நபிமார்களும் நபியின் குடும்பமும் சாப்பிடக்கூடாது. இப்போ அவங்க பிள்ளைங்க ரொம்ப பிரியப்பட்டாங்க அந்த மிஸ்கின்கள். உடனே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு அவங்க குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை ஓதுனாங்களாம். இல்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. அல்லாஹ்வின் நெருக்கமான நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா, இந்த பூமியில் அவர்கள் உயர்வை நாட மாட்டார்கள், இந்த பூமியிலே குழப்பத்தையும் நாட மாட்டார்கள். இந்த பூமியில உயர்வு நானா பெரிய ஆளு அப்படின்னு நாட்டம் இருக்காது, குழப்பத்தையும் நாட மாட்டாங்க. அதுதான் சிறந்தவர்களுக்கு அடையாளங்கிற ஆயத்தை ஓதிட்டு நேரம் இறங்கினாங்க. வாகனத்தை விட்டாங்க. அந்த மிஸ்கின்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு சொன்னாங்களாம், இன்னி கதை அஜப்துக்கும் பாட்டி கூடி, நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, ஆமாம், உடனே நான் இறங்கி வந்துட்டேன் சொல்றாங்க. இன்னி கதை அஜப்துக்கும், நீங்கள் எல்லாம் என்னை கூப்பிட்டீர்கள், உடனே நான் இறங்கி உங்களோடு இருந்து சாப்பிட்டுட்டேன். இப்போது பாஜி பூனி, நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எல்லாம் என் கூட வரணும், நீங்கள் எல்லாம் என் கூட வரணும். மிஸ்கின்கள், அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சொன்னாங்க என் கூட நீங்கள் வரணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் வீட்டுக்கு வர்றது எங்களுக்கு பாக்கியம் இல்லையா? எல்லோரும் புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் அவ்வளோ பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்தால் என்ன செய்ய முடியும்? நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு 50 பேர் வந்து வராங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி இல்லை. அந்த வீடு எப்போதுமே விருந்தாளிகளை உபசரித்து கொண்டே இருக்கிற வீடு. எப்பவும் விருந்தாளிகள் வருவாங்க. எப்போ விருந்தாளிகள் வந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த வீட்டில் விருந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நபியினுடைய குடும்பம் இல்லையா? அந்த கூப்பிட்டு வர்றாங்க அவ்வளோ பேரையும். அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு. எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாரும் திருப்தி. அவ்வளோ மிஸ்கின்களும் சந்தோஷமான பின்னால நேராக உட்கார வச்சுட்டு இங்கேன்னு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு வெளியில் வர்றாங்க. அவ்வளோ பேர்களுக்கும் ட்ரெஸ்ஸு கொண்டு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு. அத்தனை பேர்களுக்கும் உணவு கொடுக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கு உடுத்துவதற்கு ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க, நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிய எவ்வளவு தூரம் நம்ம கண்ணியப்படுத்த முடியுமோ சாப்பாடை கொடுக்குறோம், ஒரு கிஃப்டை கொடுக்குறோம், ஒரு அன்பளிப்பை கொடுக்குறோம், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம், கொஞ்சம் காசு பணத்தை கொடுக்குறோம். கொடுக்க கொடுக்க அவர் மகிழ்ச்சியாக அல்லாஹ்வுடைய அரிஷே மிகப்பெரிய அந்த சந்தோஷத்தில் ஆட ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடும். ஏன்னா விருந்தாளிகளை சங்கைப்படுத்துறது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர்களின் அடையாளம் என்று வருகிறது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ உங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை சங்கைப்படுத்துங்கள். நம்ம விருந்தாளி வந்துட்டு என்ன சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கரெக்டான சாப்பாடு மட்டும் கொடுத்து அனுப்புறது அது சாதாரண மக்கள் செய்கிறது. ஆனால் நம்முடைய சிபத்து வெளிப்படணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்கிறது, அவங்களை சந்தோஷப்படுத்துறது, அவங்களுக்கு முடிந்தால் காசு பணம் கொடுக்கிறது. எப்படி அவர்களை குடுமைப்படுத்த முடியுமோ, எப்படி அவர்களை மகிழ்விக்க முடியுமோ அத்தனை வகையிலும் செய்தனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகிழ்வித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ அந்த குடும்பத்தினுடைய அந்த பேர் கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டே வருது. பாரசீகத்தை வெற்றி பெற்று வர்றாங்க உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில். பாரசீகம் கிஸ்ராவுடைய பாக்கியம் நிறைந்த ஆட்சி அது. அன்னைக்கு வல்லரசு அல்லாஹ் தஆலா நம்ம கையில் கொடுத்த உமர் ரலியல்லாஹு காலத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற போது கிஸ்ராவுடைய மகனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. எஸ்தஜிரத்துன்னு ஒரு மன்னர் இருந்தார் அன்னைக்கு, கிஸ்ராவுடைய மன்னர். அவர் மகள் கைதியாக பிடிபடுக்கிறார். உணர்ந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தர்பாரில் கொண்டு நிப்பாட்டுறாங்க. ஏகப்பட்ட சொத்துக்கள். மாமன்னர் கிஸ்ராவுடைய பாரசீகம் இஸ்லாத்தின் கையில்
சொத்துக்களை கொண்டு குவிச்சாச்சு. அதில் அந்த இளவரசி வந்திருக்கிறான். இளவரசி எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் கவனிக்கணும். மின் அஜ்மலின் நிசா, பெண்களில் பேரழகி, மன்னருடைய மகளாச்சே பேரழகி. ஆனால் இஸ்லாம் ஒரு பெரிய கண்ணியம் என்னன்னா, யாரை எந்த கண்ணியத்தில் வைக்கணும் அந்த கண்ணியத்தில் வச்சுவாங்க. அந்த அம்மா அடிமை தான், அடிமையாக நடத்தலை, அவங்கள ஒரு பெரிய மரியாதையான இடத்துல உட்கார வச்சாங்க செய்து உமரதியல்லாஹு. இப்போ அந்த அம்மா வந்து நம்ம கைக்கு வந்துட்டாங்க. உமரதியல்லாஹு தனக்கு தேர்ந்தெடுக்கலாம், தனக்கு தேர்ந்தெடுக்கல, தன் குடும்பத்துக்கு தேர்ந்தெடுக்கல, தன் சொந்த பந்தத்துக்கு தேர்ந்தெடுக்கல. அதற்கு செய்யுதுனா உமர் சொன்னாங்க, இந்த பெண் பேரழகி, இந்த பெண் பெரிய பாராசீக மன்னரின் இளவரசி, அந்த பெண்ணை நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். இதற்கு தகுதி பெருமானாரின் பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன் என்றார்கள். பெருமானாரின் பேரப்பிள்ளை இமாம் ஹுசைன். நீங்க எப்படி நினைப்பீர்களோ அந்த பெண்ணை செய்யுதுனா ஹுசைன் ரலியல்லாஹு நிக்கா செய்கிறார். பாராசீகத்தினுடைய இளவரசியை இமாம் ஹுசைனுக்கு நிக்கா செய்து வைக்கப்படுது. அதற்கு இமாம் ஹுசைனோடு அந்த அம்மா அற்புதமான வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கைலாம் இல்லை. வீட்டுக்கு வர்றாங்க இமாம் ஹுசைனுடைய வீட்டுக்கு. வீட்டில் விருந்து இருக்குது. இமாம் ஹுசைனுக்கு அன்னைக்கு தயாராக வச்சிருக்கிறாங்க வீட்டில். அவங்களுக்கு அந்த ரிசுக்கை பூரா ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் தான் சாப்பிடல, அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. ரிசுக்கை பொறுத்தவரை விளங்கிக்கங்க, அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவங்க எந்த 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த ரிசுக்கை அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பாராசீகத்திலிருந்து வந்து அந்த ரிசுக்கை சாப்பிட்டாங்க. தயாராகும் போது நமக்கு தான் ஆயிருக்கும். நம்ம நினைப்போம் திடீர்னு யாராவது ஒவ்வொரு அவங்க சாப்பிட்டு போவாங்க. நம்ம ஒரு பொருளை கையில் வச்சிருப்போம், யாரோ வந்துருவாங்க, கையில் கொடுத்துருவோம். நம்ம நினைப்போம் நமக்கு எடுக்காம கொடுத்துட்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அவருக்குள்ளது அல்லாஹ் உன் கையில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிருந்தான், அவர் வந்துட்டாரு கொடுக்க வச்சுட்டாம்பாங்க. அவருக்குள்ளதான் அது. மாமன்னர் கிஸ்ராவின் மகளை நிக்கா செய்யறாங்க. செய்தது பெரிய விஷயம் இல்லை. இமாம் ஹுசைன் 5 பெண்ணை கல்யாணம் வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை விட்டுட்டு மௌத்தா போன பின்னால் இன்னொரு பெண்ணு 5 பெண்ணை நிக்கா செய்திருக்கிறாங்க. அதுல இந்த பெண்ணின் வழியே நிறைய சந்ததிகள், இந்த பெண்ணின் வழியே பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன் யார்? அந்த ஸைனுல் ஆபிதீன் கர்பலா போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வின் சந்ததிகள் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டார்கள். கர்பலாவிலே எல்லோரும் ஷஹீதாக்கப்பட்ட போது அதில் மிஞ்சிய ஒரே ஒரு மாணிக்கம் ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன். பேரழகர், பெரும் சாலி, மிகப்பெரிய சீதேவி மாத்திரம் அல்ல, அவர் சொன்னால் மழை பெய்கிற அளவுக்கு உள்ளவர். மழை பெய்யணும்னா மழை பெய்யும். காபத்துல்லாவோட தவாஃபுக்கு வருவாங்களாம் இமாம் ஸைனுல் ஆபிதீன். மன்னர் இருக்கிறார், மாமன்னர் ஹிஷாம் போன்றவங்க எல்லாம் அன்னைக்கு காபாவில் அஜ்ருல் அஸ்வத் முத்திரத்துக்கு காத்திருப்பாங்க. கூட்டம் விலகாது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருக்காக வேண்டியெல்லாம் அஜ்ருல் அஸ்வத் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்பவும் நம்ம போனால் நம்ம காத்து தான் நிற்கும். அஜ்ருல் அஸ்வத் விட்டு மக்கள் விலக மாட்டாங்க. கூட்டம் கூட்டமாக அந்த அஜ்ருல் அஸ்வத் மன்னர்கள் வந்தாலும் விலக மாட்டாங்க. ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன் தவாஃப் செய்து வருவாங்க. அவங்க அஜ்ருல் அஸ்வத் கிட்ட வரும்போது அஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிட்டு கொண்டிருந்து அத்தனை பேரும் விலகிடுவாங்க. ஸைனுல் ஆபிதீன் உள்ளே போய் முத்தம் கொடுப்பான். யாரையும் விலக சொல்ல மாட்டாங்க. பின்னால் யாராவது ஸைனுல் ஆபிதீன் வர்றாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்துட்டா அவங்களுடைய அந்த நடையை பார்த்துட்டு அப்படியே மக்கள் விலகுவார்கள். இதுதான் அல்லாஹ் அவர்களை மிகப்பெரிய இடத்தில் வைத்ததற்கு அடையாளம். அத்தனை பெரிய ஸைனுல் ஆபிதீன். இன்னும் சொன்னால் இன்றைக்கு வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஃபாத்திமாவின் அந்த சந்ததியர்கள் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அந்த சந்ததி இன்னைக்கு இருக்கு. இஸ்லாத்தை தழுவி ஹஜ்ரத் இமாம் ஹுசைனின் மனைவியாக வாழ்ந்து அல்லாஹ் அங்கிருந்து இப்படி ஒரு சந்ததியர்கள் என்று சொன்னால், ஆமா, பெருமானாருடைய சந்ததியர்களை பற்றி நாம பேசிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் ஆயிரம் இருக்கிறது. கேட்காத பல்லாயிரம், கேட்டு பயன்பெற வேண்டிய விஷயங்கள். அல்லாஹு தஆலா அத்தனையும் நாம் பின்பற்ற தௌஃபீக் செய்வானாக. நபியினுடைய மகள்கள் மீது, பேரன்கள் மீது, பேத்திகள் மீது, பெருமானாரின் அகல வைத்துகள் மீது நம்முடைய இதயத்தில் இன்பத்தையும் அன்பையும் நசீபாக்குவானாக. என்றைக்கும் அவர்களை போற்றி வாழ செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் அந்த குடும்பத்தோடு நமக்கு ஒரு பெரிய நிஸ்பத்தை தந்து நாளை மறுமையில் சோனவதிலும் அவர்களோடு இருக்க செய்வானாக என்ற உயர்ந்த துவாக்களோடு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம ஸலவாத்தை கொண்டு ஒப்படைக்கிறோம். எல்லாரும் எவ்வளோ ஓதிருக்கீங்களோ அந்த ஸலவாத்தை பெண்களும் சரி ஆண்களும் சரி அதுக்குன்னு தனி பக்கெட் வச்சுருவோம். சீட்டுக்குன்னு தனி பக்கெட் இருக்கும், ஸலவாத்துக்குன்னு தனியாக பேர் போட்டு அதை பார்த்து வைக்கணும். இங்கே உள்ள சீட்டு அங்கேயும் அங்கே உள்ள சீட்டுக்கையும் மாற்றி வச்சிருக்கோம். ஸலவாத்துன்னு போட்டு வச்சுருவோம். அதில் எல்லோரும் உங்களுடைய
செலவாத்துகளை கொண்டு நாளைக்கு தந்துட்டு அதை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம். அதே போல் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாளையோட மஜ்லிஸ் நிறைவாகும். நாளை கழிச்சு துவாவுடைய நாள், எல்லாரும் ஒரு பெரிய பாக்கியமாக வந்திருப்போம். விசேஷமான துவா கேட்க வேண்டிய நாள். அது நாளை கழிச்சு உள்ள நிகழ்ச்சியை பேசிட்டு துவா நடக்கும். நாளை பெருமானாருடைய இறுதி நபியின் இறுதி நிமிடங்கள், அன்னலாரின் இறுதி நிமிடம், அவருடைய வஃபாத்து குறித்து, பெருமானாருடைய மரணம் குறித்தான செய்தியை இங்கே மிக குறிப்பிட்ட நேரத்தில் பேச முடிக்கணும். அதனால் ஆரம்பத்தில் எல்லாரும் வந்துடணும். கொஞ்சம் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் இஷா தொழுதுட்டு, நாளைக்கு அப்படி இல்லை, இஷா அங்கே வந்துடுங்க. துவங்கும் போதே அந்த செய்தியை கேட்கணும், துவக்கத்திலிருந்து அந்த செய்தி கேட்கணும். ஏன்னா பெருமானாருடைய வஃபாத்து குறித்தான செய்தி, அதில் ஒரு பெரிய இன்பம், உருக்கம், மனதில் எத்தனை தடவை பேசினாலும் உருக்கத்தை விட்டு நம்ம வெளியில் வர முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு செய்தி. சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் அதை நினைத்தால் அழுது விடுவார்கள். அப்படியான அந்த தகவல் குறித்து நாளைய தினம் இங்கே இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க பறக்க செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பானாக. வாழ்க்கை கொடுக்கிற காலம் வரையிலும் உடல் சுகத்தை தருவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்தும் அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நம்முடைய குடும்பத்திலும் அல்லாஹ் நிம்மதியை நசீபாக்குவானாக. யாருடைய வருத்தங்களுக்கும் சஞ்சலங்களுக்கும் ஆளாகிவிடாமல், யாராலும் சஞ்சலப்படுத்தப்பட்டு விடாமல் அல்லாஹ் நம்மை எப்போது பாதுகாத்து புரிவானாக. நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு அல்லாஹ் நல்ல பொருத்தமான ஜோடிகளில் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை தருவானாக. குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவானாக. நமக்கு எதிரான சூழ்ச்சிகள், சோதனைகள், செய்வினைகள் அத்தனை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இந்த உம்மத்தையும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாது உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நாளைய தினம் உள்ள கேள்வி, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள்? அந்த பிள்ளைகளின் பெயர் என்ன? அந்த பிள்ளைகளில் பெண் மக்களை திருமணம் செய்தவர்கள் யார்? அந்த பெண் மக்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தார்கள்? ஃபாத்திமா நாயகியின் பிள்ளைகள் எத்தனை? அந்த பிள்ளைகளின் பெயர் என்ன? பெண் மக்கள் எத்தனை? பெண் மக்களை திருமணம் செய்த சஹாபிகளின் பெயரும், அந்த பெண் மக்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எத்தனை குழந்தைகள் பிறந்தார்கள், அந்த குழந்தைகளுக்கான பெயர்களையும் இன்ஷா அல்லாஹ் எழுதிட்டு வரணும். இதையெல்லாம் நம்ம சொல்கிறதும், மனப்பாடம் செய்கிறதும், எழுதுறதும் நம்மை பெரிய அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கொண்டு சேர்க்கும். ஏன்னா நபியினுடைய குடும்பத்தை பற்றி விளங்குறது சுன்னத். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஸல்லல்லாஹு